நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி, கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16. ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 16ஆம் தேதி 5ஆம் மாதம் 16ஆம் தேதி வைகாசி மாதம் 16ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:05. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனு இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதம் 37:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம், எடுத்துக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அந்த வார்த்தைகளின் மூலம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை காண்கிறார், எங்களுடைய வேண்டுதல்களை அவர் எங்களுக்கு அருளி செய்கிறார், பதில் தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், பல்கி பெருக பண்ணுகிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரடி ஒலிபரப்பு இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதியை குறித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 33, 34, ஏசாயா 6ஆவது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து கொலோசியர் 3, 4ஆவது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே எல்லா காரியங்களும் அனுப்பி தந்திருக்கிறோம். யூடியூப்பில் போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த வார்த்தைகளை வாசியுங்கள், தியானியுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே சகோதரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து இணைவார். நிறைவு ஜெபங்களையும் ஆசீர்வாத ஜெபங்களையும் எடுத்து தருவார். மாலை வேளையிலே சகோதரி டோலி உங்களுடைய வலிமை பார்த்துக்கொள்ளுங்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சிசிலியா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் எங்களுடன் சகோதரி சுகுமாரி கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் கூட இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்போம். அவர் நீங்கள் பாஸ்டர்
அன்றன் ராசநாயன், நீங்கள் ஒரு முதலாவது ஆசீர்வாத ஜபங்களை எடுத்து வாருங்கள். இணைந்திருக்கிற ஊழியர்களுக்காக டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் அன்றன் ராசநாயன் இணைந்திருக்கிறார். இந்த குரூப்பில் இருக்கிறபடியாக இணைந்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாத ஜபங்களை எடுத்து வாருங்கள். முதல்ல எல்லோரையும் ஆசீர்வதியுங்கள். இந்த குரூப்பில் இருக்கிறவர்கள் அதே வேளையிலே சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்குவார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அதே வேளையிலே திங்கட்கிழமை கனடாவிலே விக்டோரியா டே என்று அழைக்கப்படுகிற விடுமுறை நாள். அந்த நாளிலே நேரடி ஒலிபரப்பு நடைபெற மாட்டாது. அந்த வகையிலே அதற்காகவும் ஆயத்தமாகுங்கள். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடம்மா, பிரைஸ்லோட் சகோதரி ஜானட். இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை இரவு நேரத்திலே கொண்டு வருகிறார். அவர் பாஸ்டர் மைக்கை எடுத்து விடுங்கள், ஆசீர்வாத ஜெபங்களை எடுத்து வாருங்கள் இந்த இணைந்திருக்கிற ஊழியர்களுக்காக. பாஸ்டர். ஆமீன், ஆமீன். சௌரி ஜானட் அவர்கள் தொடருவார்கள். நீங்கள் முதலாவது ஜெபத்தை எடுத்து வாருங்கள் சௌரி ஜானட். ஆமீன், தொடருங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வாழ்வில் இருந்தால் இந்த நேரத்தில் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் உண்மை தரிசிக்க முடியாது. கேடு மீன்களுக்கும் சீரா மீன்களுக்கும் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நீர் ஒருவரே. ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நீர் கேட்டு பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர். துன்மார்க்கர் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்வதெல்லாவற்றை நீர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளை நிறைவாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஐஸ்வர்ய சம்பந்தன், எங்களை பருவத்திலிருந்து காணுகிற தேவன். எங்களோடு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நீர் எங்களுடைய தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த உலகத்தின் சொந்தக்காரன் நீர் ஒருவரே. நாங்கள் கொடிகளாக உம்முடைய இயேசுவே, உம்முடைய செடியில நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க, ஒருவரும் நீர் இணைந்திருக்கும்படியாக, ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஜெபத்தை நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. என்னை மறைத்து நீர் ஒவ்வொருவரோடும் வெளிப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவரே பொறுப்பெடுக்கும்படியாக ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களுக்கு நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். நன்றி பாஸ்டர். நீங்கள் இன்று வந்து எங்களுக்காக இணைந்திருக்கிற யாவருக்காகவும் ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை கொண்டு வந்த உங்களை கர்த்தர் நிறைவாய் உங்கள் ஊழியங்களை, உங்கள் சபைகள்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் பிரதர். ஆமீன். உங்களும் ஆசீர்வதிப்பாராக. God bless you, Janet. God bless you. ஆமீன், ஆமீன். இந்திய நாளிலே நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்கள்ல இந்த பிசாசின் கிரியைகளும் பாவத்தின் பெருக்கங்களும் அதிகமாயிருக்கிறது. இந்த வாலிப பிள்ளைகளுடைய மரண வழிக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். பாதாளம் அவர்களை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்திய நாளிலே அங்கு ஆதாம் ஏவாள் எப்படி தேவ கட்டளையை மீறச் செய்தானோ அப்படியே இன்றைக்கும் இந்த வாலிப யுவதிகளை தேவனுடைய கட்டளையை மீறத்துக்கு அவன் எத்தனையோ காரியங்களை எத்தனித்து கொண்டு சிலர் அதுக்குள்ளே விழுந்து அங்கு
மாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை நாங்கள் எழுப்ப வேண்டும், அவர்களை தூக்க வேண்டும், அவர்களை நிறுத்த வேண்டும், அவர்களை நாற்றமர கழுவ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் டொலி சிஸ்டர், நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்கள். மத்தேயு 13:19 படி இருதயத்தில் இருந்து வசனத்தை பொறுக்கி போடுகிறார். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறார். அவனே வழியறியே விதைக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், அந்த இருதயத்திலே அந்த வசனம் கிரிய செய்ய முடியாத அளவுக்கு சத்துருவின் நெருக்கம் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வசனம் வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. அந்த ஜீவனும் வல்லமையும் வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சாமி, நன்றி அப்பா. அப்பா, ஸ்ரீலங்கா ஜனங்களுக்கு, வாலிபர்களுக்கு ஜெபிக்க தந்த இந்த கால நேரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்க ஒரு மனதோடு இதை கேட்டாலும் எங்களுக்கு நீங்க அதிகமாக கொடுக்கிறதா அப்பனா இருக்கிறபடியா. நன்றி சாமி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டு மாறாதவரே, எங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே, கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் யூ ஃபாதர். அப்பா, மனுஷரால் செய்யக்கூடாதது உங்களால் முடியும் ஆண்டவரே. அப்பா, இந்த வாலிபர்கள் உங்களோட கரத்துல கொட்டுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவங்க விசேஷித்தவர்கள் என்று நீங்க நோக்கி பார்க்க வல்லமை நிறைந்த தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். அப்பா, அந்த வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களை ஆண்டவருங்க ரத்தத்தினால கழுவி அவங்க சுத்திகரிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. உங்களோட ரத்தம் மட்டுமே இதுக்கு பதில். உங்களை வெளியேறப்பெற்ற ரத்தம் எங்களுக்காக மரித்த அந்த வெளியேறப்பெற்ற ரத்தத்தின் மூலமாக வல்லமை உண்டு ஆண்டவரே. அந்த வல்லமையை தெரியப்படுத்துங்க இந்த மக்கள், இந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரே. அவங்க போகிற வழிகள் எல்லாம் அப்பா தீமையாக இருந்தாலும், அவர்கள் உங்களை கண்ணோக்கி பார்க்க முடியாம இருந்தாலும், உங்கள் ரட்சிப்பை நீங்க அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, அது இலவசமாக நாங்க பெற்றுக்கொண்டோம். அதே போல இவர்களும் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய தயவையும் உங்களுடைய கிருபையையும் உங்களுடைய இரக்கத்தை இவர்கள் மேல் ஊற்றும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, மனுஷரிடம் பார்க்கலும் நீங்க பெரிய காரியங்கள் செய்யறவ, பெரிய உங்களால மட்டுமே சகலது செய்யக்கூடியதா இருக்குது ஆண்டவரே. இம்மட்டும் உதவின நேசரை இனிமேலும் காத்திடுவீர் ஐயா. உலகில் இருப்பவரை விட உங்களுக்கு இருக்கிற பெரியவர் அப்பா. மனுஷரை பார்க்கலாம் நீங்க இரக்கமுள்ள தகப்பன் ஐயா. அப்பா, நீங்க இந்த வாலிபர்களுக்கு இறங்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. இரத்த கோட்டைகளை மறைத்து வையுங்க ஆண்டவரே. மலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாத கிருபையா அநாத சிநேகத்தின் மூலமாக இவர்களை இழுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, ரத்தத்தை தள்ளிங்க அந்த நாட்டுல உள்ள அந்த வாலிபர் மத்தியிலும் அந்த உள்ள கிழக்கு வடக்கு தெற்கு எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தள்ளிக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. வாலிபர் விசேஷித்தவர்களாக எழும்பி உங்களுக்கு பிரகாசிக்கிறதற்கு ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி அவர்களை வழி நடத்துங்க. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. நேசரின் ரத்தம் அவர்கள் மேல் இருக்கும் பொழுது ஒன்றுமே அவர்களை நெருங்காது ஆண்டவரே. பாசமாய் சிலுவையில் எங்களுக்கான பலியானீர், இவர்களுக்கான பலியானீர். அதைப்படி இன்றும் உங்களுக்கு அந்த வல்லமை இருந்த கரத்தை நீட்டி அவர்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ள. ரட்சிக்க உங்களால மட்டுமே முடியும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி அப்பா. அப்பா, அவைகளுடைய வழிகள் எல்லாம் உங்களோட சுத்தமா இருக்கட்டும், உங்களோட நோக்கமாக இருப்பதற்கு அவர்களை நீங்க தெரிந்தெடுக்கிற பாத்திரமாக நீங்க அவர்களை தெரிந்தெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அவர்கள் ஒரு காலம் உங்களோட நாமத்தை கூறி அந்த தேசத்துல வரப்புற ஜெனரேஷனுக்கு ஆண்டவரே உங்களோட நாமத்தை அவங்க சொல்லி உங்களோட நாமத்துக்காக உங்களுக்காக ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவரே அவருக்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. அவர்கள் மேல உங்களோட ரத்தத்தை தளித்து அவர்களை போக்கிலும் வரத்திலும் எல்லா விதமான அசுத்தமான ஆவி, தற்கொலை ஆவி, அப்பா, திருடு உள்ள ஆவியர் யாவற்றை இயேசுவின் நாமத்தின் முன்ன அதட்டுகிறேன் ஐயா. அப்பா, நீங்க உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் வெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த தெளிந்த புத்தி அவர்களுக்கு கொடுத்து உங்களை சித்தத்தின்படி வழி நடத்தும்படியா கேட்டுக்கிறேன். ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. பாஸ்டர் ஆண்டன் ராசநாயத்தை இந்த காலம்பரை எங்க ஜெப கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஜெபிக்கிற ஜெபத்துல கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா.
அப்பா அவர் தினமும் வந்து நித்திய வெளிச்சத்துல உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து எங்களே தைரியமாக்கி உங்களோட நாமத்தை உயர்த்துற பாஸ்டரை அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. பிரதலஸ்ரீ, சிஸ்டர் ரீட்டா, மகேந்திரன் ஐயா, ஜெயனட், சிஸ்டர் ஜெயனட் யாவரே உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. இப்ப அந்த ஊழியத்தை தொடங்கின சிஸ்டர் பிரதலஸ்ரீ, சிஸ்டர் ரீட்டாவுக்கு ஆண்டவரே நீங்க இன்னும் அதிகமான உங்களோட ஞானத்தை, அறிவை, அன்பையும் கொடுத்து உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஒரு சாத்தான அவங்களை நெருங்காத வண்ணமாக இன்று மட்டும் உதவினே பினேசரே இனிமேலும் நீங்க அவங்களை காத்துக் கொள்வீங்க ஐயா. உங்களோட ஊழியம் பெருகவும் ஐயா, நாங்கள் சிறுகவும் அப்பா. உங்களுக்கு இன்னும் அதிகமான மன தாழ்மையை கொடுங்க, தெளிந்த புத்திய தாங்க. உங்களோட சிலுவையை எடுத்து நடப்பதற்கு என்ன வியாதி, என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கென்று எழுந்து பிராசிக்கிற ஜோதிகளாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வரப்போற சிஸ்டர்ஸ் யாவரையும் வந்திருக்கு சிஸ்டர்ஸ் யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட தேவையிலையும் சந்திங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எங்களை நீங்கள் சாட்சியாக நிலை நிற்பதற்காகவே அழைத்தீங்க ஐயா. அந்த அழைப்பின்படி எங்களை நீங்க பரிசுத்தமாக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்கள் யாவரையும் பரிசுத்தமாக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி எஸ். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் ஸ்ரீலங்கால இருக்கிற மக்களை இன்னும் அதிகமாக அந்த வாலிபர் ஜோதிகளை ஆண்டவரை உங்களுக்கு எழுந்து பிரகாசிக்கிறவராக நீங்க மாற்ற போறக்கூடிய கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவே நன்றி அப்பா, நன்றி. இன்றைய நாள புதிதான நாளாக யாவருக்கும் கொடுக்கும்படியே உங்கள் ரத்தத்துக்களை மறக்கி வைத்து அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களோட அன்பினால அணைக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் சிஸ்டர். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களையும் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் தேவ ஊழியர் சுகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் நீங்க யாக்கோபு 3:14-15 கசப்பு, வைராக்கியம், விரோதம் அங்கு உள்ளத்திலே கொண்டு வருகிற இந்த காரியத்திலிருந்து இந்த மக்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அங்கு உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள். ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேத்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கசப்பு மக்கள், இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே வருகிற கசப்புகள், பாடசாலைகள்ல, யூனிவர்சிட்டிகள்ல, பிள்ளைகளின் இருதயங்களுக்குள்ளே வருகிற அந்த கசப்பு, வைராக்கியம், விரோதம் இவைகளை எல்லாம் அந்த இருதயத்தை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜனத்திலே வழி நடத்துங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, உங்களை நன்றியோடு கூடமே துதிக்கிறேன் ஆண்டவரே, சோதரிக்கிறேன் அப்பா. சிவனில தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. காலநிலைகளை வேறுபடுத்தி கத்தாவே சுவாமி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாலை வேலையை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அதிகாலை வேலையை முடித்து மாலை நேரத்தை கொடுத்து கத்தாவே இப்படியாக ஆண்டவரே 2-3 பேர் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்களின் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி கத்தாவே எங்களின் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு கூடி கூடி சூத்திரம் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயாமே. நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். பரலோக ராஜாவே அப்பா, அந்த நேரத்திலும் கூட அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பங்களை உடைய கரங்களுக்குள்ளே நான் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவரே கத்தாவே, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது கத்தாவே அவர்களை ஆண்டவரே அவர்களுக்கு நீர் குழந்தைகளை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரை காயினுக்குள்ளே ஏற்பட்டதான ஆண்டவரே, அந்த முதல் ஆண்டவரை குழந்தைகளுக்குள்ளே ஏற்பட்டதான ஆண்டவரே அந்த பாவ சுபாவமானது ஆண்டவரை வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் விதமாக இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரை கத்தான முதல் கொலை, அந்த முதல் எரிச்சல், முதல் பகை, ஆண்டு விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஆண்டவரை கத்தாய பகைகள், ஆண்டவரை வைராக்கியங்கள், பொறாமைகள், எரிச்சைகள் எல்லாமே
ஆண்டவரே அந்த காயினுக்கு ஆண்டவரை உண்டானது கத்தாவே. ஆண்டவர் அது ஆண்டவரை அப்படியே ஆண்டவரே அதை துண்டு தொட்டு கத்தாவே பிறக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே இது வந்து கொண்டு இருக்கிறது பீத்தனத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே சுபாவ அன்பில்லாதபடி கத்தாவே ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து பேசுவது கீழ்ப்படியாமையான காரியங்கள் ஆண்டவரை அப்பா போட்டி பொறாமைகள் கத்தாவே ஆண்டவர் குறிப்பிட்ட ஆண்டவர் பொல்லாத ஆண்டவர் அசுத்த ஆவிகளின் தீகளில் இருந்து என் தேவனாகிய கத்தாவே அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை யுவதிகளையும் ஆண்டவர் இன்றைக்கு வயது சென்றவர்களுக்கும் இப்பேற்பட்ட ஒரு குணாதிசயங்கள் காணப்படுகிறது தகப்பனே. ஆண்டவரை முற்றுள்ளவர்களுக்கும் இப்பேற்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். பொறாமை எரிச்சல் மனுஷன்கள் ஆண்டவரை பிரிவினைகள் மார்க்க வேதங்கள் ஆண்டவரை கத்தந்த சுபாவங்களை இப்பேற்பட்ட ஆண்டவரை இந்த சுபாவங்களில் இருந்து என் தேவனை கத்தாவே உடைய பிள்ளைகளை நீ விடுதலை செய்வீராக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவரே கத்தாவே நீ தங்குகிற ஆலயத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கவே முடியாது சுவாமி. ஆண்டவரை செய்கிற பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகள் உடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற பிள்ளைகள் உடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை இப்பேற்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது இருக்கவே முடியாது ஆண்டவரை. இது ஆண்டவரை சுத்தாவிகளின் பிரிவுகளாக இருக்கிறபடியா கத்தாவை இப்போது இருக்கிற எல்லா ஆண்டவரை வாழிய பிள்ளைகளின் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் தான் ஆண்டவரை அது பாடசாலைகளிலும் இருக்கிறது ஆண்டவரை இருக்கிறது அந்த ஜனங்கள் கூடுகிறது வீடுகளில் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஏற்பட்ட காரியங்கள் இருக்கிறது அப்பா. அந்த இதன் மூலமாக சுற்றுலா அதிகமாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளை குழந்தைகளை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான் ராஜா. அந்த ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆண்டவரை அடித்தடி ஆண்டு சண்டைகள் மாற்றுகள் எப்படியான காரியங்கள் ஆண்டவரை அப்பா பிள்ளைகள் ஆண்டவரை அனுப்பிவிட்ட ஆண்டவரை கத்தாது ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் ஆண்டவரை கத்த கண்ணுக்கு பயந்து கொண்டிருக்கிற தாய்மார்கள் காரியங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து ஆண்டவரே விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற கணவன் சகோதர சகோதரிகள் இருக்கிறது மீது இணைக்கப்பட்டவர்களாக சமாதானமானவர்களாக சந்தோஷமான பிள்ளைகளாக சமாதானப்படுத்துகிற பிள்ளைகளாக பராமரிக்காதவர்களாக செய்கிற பாத்திரங்களாக ஆண்டவரே கத்தாவனை வழி நடத்துவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே.
செபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆமென், ஆமென். ஏற்றுக்கொண்டு சிஸ்டர் நீங்கள் யோவான் 13:2 படி இருதயத்திலே பாவம் செய்ய தூண்டி இருக்கிற அந்த பொல்லாத சத்துருக்களின் கிரிகளை இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே விட்டு அகற்றும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலியை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தையும் தண்ணீரை வைத்து சீசருடைய கால்களை கழுவி தாம் கட்டியிருந்த துணியினால் துடைக்கவும் தொடங்கினார். ஏனென்றால் அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கவும், அது மட்டுமல்ல எங்களுக்கு இன்றைக்கு அந்த தாழ்மை எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் தேவனால் நாங்கள் பயன்படுத்தப்படும் போது, தேவனால் உயர்த்தப்படும் போது எங்களுக்குள்ளே அந்த பெருமைகள் வரக்கூடாது. அந்த பெருமை எங்களை பாவம் செய்ய தூண்டுவிக்கும் என்பதையும் துணிகரம் கொள்ள செய்யும் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நீங்கள் இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவனாகிய கர்த்தாவே இந்த வேலையில ஆண்டவரே நீ ஸ்தோத்தரிக்க தந்த நன்றிகளை எடுக்கிறங்க தாவே. அப்பா இந்த கனடா தெய்வத்தின் அதிகாலை வேலையில் ஆண்டவரை ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் தந்த தயவுக்கு உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஒரு தெய்வமாக ஆண்டவரை வழிநடத்துகிற தெய்வமே உமக்கு ஆண்டவரே நன்றிகளை எடுக்கிறங்க தாவே. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் கூட கர்த்தர் நீர் ஆண்டவரை வழி நடத்துவீர் என்று ஆண்டவரை விசுவாசிக்கிற உங்க தாவை இந்த வேளையிலும் அப்பா என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை இளைய தேசத்தில் இருக்கிறதான பிள்ளைகளும் ஆண்டவரை சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே எப்போதும் சமூகத்தில் ஆண்டவரை நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் சமூகத்தில் ஆண்டவரை எப்போதும் தியானிக்கிற பிள்ளைகளாய் நீர் காத்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். வாலிபம் உன் இளமையிலே சந்தோஷத்தோடு இருதையும் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று தேவன் சொல்லுகிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழும்படியாய் ஆண்டவரே சமூகத்தை நோக்கி பார்க்கிறவங்க அப்ப அந்த உலகத்தில் இருக்கிறதா ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தினது போல ஆண்டவரே இருக்கிறது. அப்பா அவர்கள் ஆண்டவரே பரிசுத்தமாய் ஆண்டவரே வளராதபடியும் அவர் பரிசுத்தமாய் வாழ்க்கையை நடத்தாதபடியும் அவர் பரிசுத்தத்தோடு நோக்கி பார்க்காதபடியும் இன்று அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே எழுதியிருக்கிறது கர்த்தாவே. அப்பா அவர்களே இருதயத்தில் இருக்கிற அந்த சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி போட்டு அவருடைய ஆண்டவரே எண்ணங்களில் இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரை தீய சிந்தனைகளை அகற்றி போட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உங்களுக்கு நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை அப்பா நித்தமாய் ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. நீ உன் இருதயத்தில் இந்த சஞ்சலத்தையும் உன் மாமிசத்தில் இந்த தீமையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் ஒரு மாயையே என்று ஆண்டவரை பிரசங்கி சொல்கிறது போல இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அப்பா சஞ்சலத்தில் இருக்கிறதான மாமிசத்தில் இருக்கிறதான தீமைகளை எல்லாம் அகற்றி போட்டு கர்த்தர் தாமே ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அந்த பாவ கரையில் இருந்து விடுபட்டு என் தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டவர்களாக ஆண்டவரை இவள் எல்லோருமே ஆண்டவரை நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே.
இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அப்பா ஓங்கி வளர கர்த்தர் ஆண்டவரை நீங்களுக்கு துணையா இருக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே சாத்தான் கொண்டு வருகிறதான சகல தீமையான காரியங்களும் சகல அலைகிற காரியங்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவர்கள் ஏற்றா போல் ஆண்டவரை பெருகி இருக்கிறபடியால் ஆண்டவர் கர்த்தர் தாமாண்டு என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு சாகாயத்திலும் நன்மைகளை தந்து ஆண்டவரே தீமைகளை வெறுத்து ஆண்டவரே உத்தமமும் நித்தமும் ஆண்டவரே பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வருங்காலத்தில் ஆண்டவரே ஒரு ராஜாக்களை போல ஆண்டவரே ஒரு நல்ல மருத்துவர்களை போல ஆண்டவரே நல்ல அதிகாரிகளை போல ஆண்டவரே நல்ல மந்திரிமார்கள் போல ஆண்டவரே இவங்களுடைய பரிசுத்தமும் ஏற்பட்டால் ஆண்டவரே இந்த சமுதாயத்தில இளைஞர்கள் வாழ்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நன்மைகளை ஆண்டவரை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியா வைக்கிறோம். இந்த பல பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே தேசத்திற்கு ஒரு நன்மையான காரியங்களை உருவாக செய்யத்தாது அப்படியாய் ஆண்டவர் பரிசுத்த சந்ததியை ஆண்டவர என் தேவனாகி கர்த்தர் அங்கு உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம். இங்க இருக்கிற இப்பொழுது இருக்கிறதான இந்த வாலிப பிள்ளைகளுக்கான ஆண்டவரே வருவாரத்தில் அந்த தேசத்தினுடைய ஆண்டவரே பெரிய பதவிகளை ஆண்டு வகித்த ஆண்டவரே இந்த தேசங்களுக்கு நன்மையாய் செய்யக்கூடும் ஆண்டவரே அவங்க தீங்கான காரியங்களில் பாவமான காரியங்களில் வாழ்ந்தார் அவர்கள் ஆண்டவரே ஒரு நல்ல வேலைக்கு வரும்போது காரியங்களை பெருகி போகும் ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு கர்த்தர் நீர் ஆண்டவரே உங்களுடைய வெளிச்சத்தினால் நிரப்பி உன் அன்பினால் அரவணைத்து உங்களுடைய வாக்கு தத்தங்களால் அவர்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி அவர்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் உலகத்திலே கடந்து செல்கிறதான வேலையில உம்முடைய நடையுடைய பாவனைகளை கடந்து எடுத்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். நீர் நடந்த பாதையில் அவர்கள் எல்லாம் நடக்கும்படியாய் ஆண்டவரே அவர்களை உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம். எந்த நாச மோசங்களும் வந்தாலும் ஆண்டவரே அதை எதிர்த்து நிற்கிறதான ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் அதை எதிர்த்து நிற்கிற அவர்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீ மாற்றி ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உமக்கு உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இவர்களை அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் மக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களுக்காக ஏறு இருக்கிறவங்க தாவே இந்த வேலையிலும் ஆண்டவரை ஜெபித்த என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். இன்னும் ஒரு கர்த்தாவை ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவருடைய பரிசுத்த வளமினால் நிரப்பி ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே இம்மட்டமாய் ஜெபிக்க நீர் ஆண்டவரை ஏற்படுத்தின இந்த சங்கம ஊடகத்தை ஆண்டவர்கள் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இதை நடத்துகிறதான அருமையான ஆண்டவர் சபை லெசியின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஐயா மகனுக்கு ஆண்டவரே நீர் துணையா இருங்க அவர்களுக்கு எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா சாத்தானுக்கு கொண்டு வருகிற அத்தனை சதிகளையும் ஆண்டவரை முறியடிக்கக்கூடிய வல்லமைகள் அவரிடத்தில் இருக்கும்படி ஐச்சுபிக்கிறோம். அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பேராக தனித்தனியாக ஆசீர்வதித்து எப்போதும் தங்குகிற படையாய் நீ மாற்றி வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தரவியாய் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரையா. அப்ப அந்த ஜபங்களை தொகுத்து ஒழுங்குதான ஜனப்பகளை ஒரு கணவன் ஒரு பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருவோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவருடைய தேவைகளை சந்திங்க. கர்த்தர் அவர் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுங்க. கர்த்தரவியாய் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்னுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆவிக்குரிய ஜீவியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு மத்தேயு 16:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
ஆகவே இந்த தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க விடாத சத்துருக்கள் இந்த வாலிப ஜோதிகளுடைய இருதயங்களை அங்கு சிந்திக்க விடாதபடி அங்கு மயக்கி வைக்கிற மனத்தாக்கலுக்கு உட்படுத்துற பொல்லாத காரியங்களை எல்லாம் விட்டு விலக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனே, இந்த வேலைக்கால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட அப்பா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபையாலே எங்களை மூடி சூட்டி எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற உமது அன்பிற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இப்போது கூட நாங்கள் அப்பா ஒரு மனப்பட்டு இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேலையிலே கர்த்தராகிய தேவரே ஜபங்களை கேட்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் ஒருபோதும் மாறாதவர் ஆண்டவரே. பரிசுத்தரப்பா ஸ்தோத்திரம். மன்னிப்புகள் உம்மிடத்திலே உண்டு ராஜா. எங்கள் பாவ சார்பங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு விசை கூட உங்க பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவி எங்களை சுத்திகரிக்கும்படியா ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சன்னதி மேலே நாவி சன்னிதானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்ற உமது வார்த்தையின்படி இந்த நாளிலே கர்த்தாவே வாலிபர்களுக்காக எங்களுடைய சந்ததிகளுக்காக நாங்கள் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. அப்பா அந்த வாலிபர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா ஒரு பரிசுத்தத்தை காண கிருபை செய்யுங்கப்பா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். சத்து தேவனுக்கு ஏற்ற ஆண்டவரே அப்பா அவ ஏற்ற சிந்தனை கொண்டு ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களும் வளர வாழ உதவி செய்யுங்க. அவர்களின் காரியங்கள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டப்பா. வாலிப நாட்களிலே நீர் எப்படி பரிசுத்தரமாய் வாழ்ந்திருந்தீரோ அதே பரிசுத்தம் இந்த எல்லா வாலிப ஆண் பெண்கள் மத்தியிலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமே சுராஜா யோசேப்பு கூட எப்படி அவனுக்கு பாவமான காரியங்களுக்கு எல்லாம் எதுவுமே மூடி மறைக்காமல் இருந்த போதிலும் அவன் உம்மை கண்டு உமக்கு பயந்தப்பா பாவத்துக்கு விலகி ஓடினது போல எல்லா வாலிப ஆண் பெண்களும் எல்லா விதமான தீய பாவங்களுக்கு விலகி ஓடும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திர ராஜா. வேலையில கூட அப்பா இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். அமே சுராஜா இலங்கை மட்டுமல்ல எல்லா வாலிப ஆண் பெண்களுக்காக உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் என்னாலும் உம்மை நினைத்து உமது சிந்தையிலே அவர்கள் வளர வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த சிந்தனை கெடுக்கிறதான எல்லா பொல்லாத வானமண்டல பொல்லாத சேனைகளின் அந்தகார வல்லமைகள் எல்லாம் ஒரே பூமி மண்டல பிசாசுகள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. அவர்களுக்குள்ளே பரிசுத்தம் இல்லாதபடிக்கு இருதயத்தின் சிந்தனைகளை கெடுக்கிறதான எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போக முடியாது ஜெபிக்கணும் அப்பா. வாலிபர்களே குறி வைக்கிறதான பொல்லாத சாத்தான் இந்த நாளிலே அநேக காரியங்கள் வாலிபர்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறபடினாலே வாலிபர்களும் அதற்கு அடிமைகளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவராகிய தேவரீர் உமது பலம் கொண்ட கரத்தினாலே அவர்களை பேர்பட்ட பாவ சிந்தனைகளில் இருந்து விலக்கி உமக்கு பயந்து தேவனுக்கு ஏற்ற சிந்தனையை கொண்டு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. அப்படியாக தேவனுக்கு ஏற்ற சிந்தனையை இல்லாதபடிக்கு மன கலக்கத்திலே மன தாக்கலாலே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் அப்பா ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை கூட அவர்கள் மனதை நீர் உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உமது அன்பு ஒருபோதும் மாறாதது என்று உணர்ந்து வாழ ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அன்பு என்ற பேரிலே கர்த்தாவே அவர்கள் மதிமயங்கி அப்பா தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா சிந்தனைகளில் இருந்து பிள்ளைகளை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உமது சிந்தையே அவர்களுடைய இருதயத்திலும் எண்ணங்களிலும் சிந்தையாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவைகளிலே அவர்கள் உறுதியாய் இருந்து அந்த தேவனுக்கு ஏற்ற அந்த சிந்தையை கொண்டு வாழ்ந்து உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியால் ஜெபிக்கிறோம். வாலிபர்களின் அலங்காரம் அவர்களின் பராக்கிரமா இருக்கிறதப்பா. வலவானின் கையில் இருக்கிறதான அம்புக்கு அவர்கள் ஒப்பாயிருக்கிறார்கள். அப்படியாக அவர்களை நடத்துகிறவர்களும் அவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்கு வேண்டிய புத்துமதி சொல்லி அவர்களை வாழ செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமா குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிப
ஆண் பெண்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒருத்தர் அப்பா இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா எல்லா குமாரர்கள் மேலும் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி எல்லா பிள்ளைகள் வாலிபான் பெண்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாய் இந்த வேலையிலே முத கருத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. சபைகளில் இருக்கிறதான வாலிபான் பெண்கள், குடும்பத்தில் இருக்கிறதான வாலிபான் பெண்கள், உறவுகளிலே இருக்கிறதான வாலிபான் பெண்கள் எல்லோரையுமா கர்த்தராகி தேவருடைய வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிந்தைகள் ஏக்கங்கள் எல்லாப்பா உம்மை பற்றியே இருக்கட்டும்ப்பா, உம்மை சார்ந்ததாகவே இருக்கட்டும். அதற்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா தீய வல்லமைகள் எல்லாம் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய தேவரே. நீர் அப்படியே எங்கெங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொட்டு இந்த நாளிலே ஆசிர்வதித்து உமது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி வழி நடத்துற அன்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இலங்கை மட்டுமல்ல ஆண்டவரே, உலகம் முழுவதுமாய் இருக்கிற எல்லா வாலிப ஆண் பெண்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதே தேவ சிந்தை ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களிலும் திரளாய் ஊற்றுவீராக அப்பா. அவர்களும் பயந்து ஜீவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவரே நடத்துகிறதான தேவதாசனே அவருடைய குடும்பத்தையும் அப்பா, மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் தேவரே நீர் ஆசிர்வதிங்க. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. இன்னும் அதிகமான கர்த்தாவே புதிய புதிய காரியங்களிலே ஈடுபடுத்த இந்த சங்கமம் ஊடகத்தை தேவரே நீர் ஆசிர்வதித்து பிறகு செய்வீராக. அநேக மக்கள் பரலோகத்துக்கு ஆண்டவரே சேர்க்கிற பரலோகத்துக்கு சேர்க்கிறதான ஒரு நல்ல ஊடகமாய் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிங்கப்பா. அமேசூராஜா இன்னுமாய் கூட தகப்பனே தேவதாசனின் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கும் தேவனுக்கு ஏற்ற சிந்தை உண்டாகி அவர்களும் தேவனையே சார்ந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களையும் அப்படியே குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களையும் கர்த்தராகிய தேவரே உமது சிந்தையிலே அவர்களை நீர் வளர்க்கும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். குடிய சப்பா இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையப்பா அன்பு 2 வாலிப ஆண் பெண்களை முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தாவே, பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியும் பிள்ளைகள் எல்லாரும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று வார்த்தையின்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்தை எடுத்து அந்த பிள்ளைகள் மூலியமா பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த ஜெபத்துக்கு வந்து கலந்து கொண்டு இருக்கிறதான எல்லோருடைய வீடுகளில் இருக்கிறதான வாலிபான் பெண்களை நீங்க அபிஷேகித்து இன்னுமா எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் உமது ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாகவும் இந்தவரே அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட ஆண்டவரே ஜெபித்த யாவரையுமாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்க போகும் எல்லோரையுமாய் கூட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். கனி என்று சொல்லி யார் நிக்கிறீங்கள்? பிரைஸ் தி லார்ட். கனிஷ்டாவா தயா? தயா சிஸ்டர். ஓகே, தயா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் லூக்கா 13:16 படி அங்கு இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிராமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்திட வேண்டியதில்லையா என்றார். ஆகவே இந்த வியாதியை கொண்டு வர்ற எல்லா பொல்லாத கிரிகளையும் இந்த இந்தியான் வாலிப ஜோதிகளுக்கிடையே இந்த மனத்தாக்கல்களை கொண்டு வந்து அங்கே அதுக்காக பயன்படுத்துற அந்த மருந்துகள் அங்கு அவர்களை மடக்கி வைத்திருக்கிறது. இப்படியாய் இந்த
காரியத்திலிருந்து, இந்த கட்டிலிருந்து இந்த வாலிப ஜோதிகள் விடுதலையாக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமாண்டவரே, அன்பு மிரக்கம் கிருபை நிறைந்த என் தகப்பனே அப்பா சோத்திரம். ஆண்டவரே அப்பா சோத்திரம், சோத்திரம் பிதாவே சோத்திரம். நீங்கள் பெரியவரப்பா தகப்பனே அப்பா, நீங்கள் பெரியவரா இருக்கிறீங்க அப்பா. நீங்கள் பெரியவரா எங்களோடு இருக்கும் வரைக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்பா. நீங்கள் பெரியவர் ஆண்டவரே தகப்பனே அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, அடுத்த கட்ட அடுத்த சந்ததி அப்பா ஆண்டவரே அப்பா, அடுத்த சந்ததி அப்பாவின் வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்டிலே ரட்சிக்கப்படாத இளைஞர்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள் அப்பா, இவர்கள் தான் அப்பா கொண்டு எடுக்க போறவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் ரட்சிக்கும்படியாக வாலிப பிள்ளைகளை நீங்கள் தொட்டுங்கப்பா. அந்த பிள்ளைகளை கட்டி போட்டு இருக்கின்ற தகப்பனே நோய்கள் தகப்பனே எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் எடுக்க வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. நீங்களே பரிகாரி, நீங்களே தாய், நீங்களே தந்தை, நீங்களே நண்பன், எல்லாமே நீங்கள் அப்பா ஆண்டவரே. எல்லாமாகவும் இருக்கிறீங்கள் தகப்பனே அப்பா. ஆண்டவரே, தாய்தன் பாலனை மறந்தாலும் மறவாத தேவன் நீங்கள் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்கள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளோடும் அப்பா உங்கள் கரம் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீங்கள் பிள்ளைகளை துறப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் அப்பா, அவர்கள் இப்போது ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கிற சத்துருவான் ஆண்டவரே அப்பா, எந்த சத்துருவான்களும் இந்த இளைய சமுதாயங்களை தொட்ட அதிகாரம் கிடையாது. நசரேன் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் கடிந்து ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, இளைய சமுதாயங்களை அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. தகப்பனே அப்பா, அவர்கள் வார்த்தைகளை நடக்க, இந்த பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க நல்ல ஊழியர்களை, நல்ல உண்மை உத்தமமான ஊழியர்களை சந்திக்க ஆண்டவரே அப்பா. இவர்கள் அப்பா, இந்த பிள்ளைகள் அப்பாவின் வார்த்தையின்படி நடக்கணும் ஆண்டவரே. என்ன நோய் வந்தாலும் என் தகப்பன் சரிகாரியாக இருந்து யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார். அப்பாவின் வார்த்தை சுகம் அளிக்கும், அப்பாவின் வார்த்தை பலம் தரும், அப்பாவின் வார்த்தை எல்லாவற்றையும் செய்ய வல்லமையாக இருக்கின்றது. அப்பாவின் வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு அப்பா கற்றுக் கொடுக்க, பிள்ளைகளுக்கு சென்றடைய ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தைகள் சென்றடைய அப்பா. ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் இருந்தா எந்த நோயும் ஒன்று நொட்டி பொழுதிலேயே இல்லாமல் போகிறதப்பா. தகப்பனே, பிள்ளைகளுக்கு வார்த்தை சென்றடைய அப்பா. ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளாக நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டுங்கப்பா. உங்கள் ஆவிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றுங்கப்பா. எந்த சத்ருவானும் என்ன நினைத்தாலும் அது நடைபெறாது. என் தந்தை பெரியவராக நீங்கள் இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, நீங்க பெரியவராக இருந்து ஒவ்வொரு குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவதற்காக தகப்பனே நன்றி அப்பா. என் அப்பா, விண்ணப்பத்திற்கு நீங்கள் பதில் தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. என் தேவாதி தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, எப்போ எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் பிள்ளைகள் பிள்ளைகளை தானப்பா. அப்பா, இந்த போதைதானப்பா பிள்ளைகளை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த போதையினாலே ஆண்டவரே பிள்ளைகளப்பா எல்லா நோய்களுக்கும் எல்லா நோய்களும் வர்றதுக்கான காரணமும் போதைதானப்பா. இந்த போதைகளை இந்த தேசங்களுக்குள்ள கொண்டு வர்ற மனிதனை நீங்கள் தொட்டுங்கப்பா. ஆண்டவரே, அந்த மனிதனின் இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, சகலத்தையும் அப்பாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து தகப்பனே இந்த அடிமையை தாழ்த்தி அப்பாவை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கனிஷ்டாவோடும் கூட இருந்து படிப்பு காரியங்கள் வாலிபர் தன்மேலே தேவனுடைய கிருபையும் அவர்களை பெருகி அங்கு பாதுகாக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமீன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் 2 கொரிந்தியர் 4:4 அங்கு தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இன்றைய நாட்களிலே இந்த வாலிபர், இந்த பெண் பிள்ளைகள் மத்தியிலே கிரிய செய்கிற இந்த மனதை குருடாக்கி அங்கு அவர்களுக்கு விரோதமா எழும்பி கிரிய செய்கிற நினைக்கிற எல்லா பொல்லாத மனதுகளை எல்லாம்
தேவன் மாற்றி விட வேணும் என்று சொல்லி அந்த மனதை குருடாக்குற பொல்லாத சத்துருவில் இருந்து பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நீங்க பாதுகாத்து வழிநடத்தி வந்து அந்த இடத்துல ஒரு தகப்பனே அப்பா தாவே ஒரு தகமானது கால் நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த வானொலி பெருந்தாண்டவர் தேசப்பா இந்த மற்றவர்கள் சுவாசம் கூட கிடைச்சிருக்காங்க இடங்களுக்கும் கற்காக இந்த சங்கம வானொலி கலந்து செல்லட்டும் ஆண்டவரை எல்லா சனங்களுக்கும் அறிவிக்க ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே தகப்பனே உறுதியாய் முடியாட்டிடும் ஆண்டவரை ஏசப்பா இந்த சங்கம் வானொலி ஊடாக ஆண்டவரை தூபங்களை போல வானொலி எல்லா இடங்களிலும் ஆண்டவரை கடந்து சென்று எல்லா வாலிபர்களும் ஆண்டவரை வயது ஆண்டவரை எல்லா இடங்களும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே ஆவியானவரே ஊழியர்களுக்காக மனைவிகளுக்காக ஆண்டவரே தொகுத்து வளங்கள் ஆண்டவரே இது இந்த வேலையில கூட ஆண்டவரை கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை தருகிறேன் ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்கு இடையிலே கொடுத்தாக ஆண்டவரை தேவ பத்தி இல்லாதவாறு ஆண்டவரை தகப்பனி ஆவியானவரை தாக்கங்கள் லௌலீக காரியங்களை ஆண்டவரை கொண்டாந்து போட்டு கொடுத்தாங்களே ஆண்டவரை இந்த பிரபுத்தின் ஆண்டவரை ஏசப்பா ஆண்டவரை மொத்த விரோதமான காரியங்களை பிள்ளைகள் இடையில வைத்து மனதை குழப்பி போட்டு ஆண்டவரை பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்படியாக இருக்க எல்லா ஒப்புக்கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த வாலிபன் தன் வாலிபத்தை எதனால் குற்றம் செய்யணும் வேகமுடைய வார்த்தைகள் அல்லவா என்று எழுதியிருக்கிறபடியே ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உங்களுக்கு பயப்படும் பயத்தையும் ஆண்டவரை ஏசப்பா அந்த பிள்ளைகளை கட்டாவே உங்களுடைய சமூகத்துக்கு வர முடியாம தடுத்து வைத்திருக்க எல்லா மாந்திரிகளும் ஆண்டவரை எல்லா ஆண்டவரை தகப்பனே ஆவியானவரை கட்டாவே உங்களுக்கு விரோதமான காரியங்கள் பிள்ளைகளுக்கு இருக்குமானது எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரை இவர்கள் உண்மைகள் நடைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே ஆவியானவரே பெண் பிள்ளைகள் கர்த்தாவே எல்லா காரியங்களும் நிதானமாக கவனமாக ஆண்டவரை இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் சரியாக தங்களுடைய நடைகளை காத்துக் கொண்டால் ஆண்டவரை யோசப்பா பிரச்சனை வராதபடி பாதுகாத்துக் கொள்ள முடியும் பிள்ளைகளுக்கு எதிர்கொள்ள முடியாமல் செபிக்கிற ஆண்டவர் மாறட்டும் ஆண்டவரே தாழ்த்தனை ஆவியானவரே அந்நிய தேவர்களை நாயாதபடி அந்நிய தெய்வங்களை பின்பற்றபடி வானத்தையும் பூமியும் பழுத்த கருத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒட்டமத்தை வரும் என்று காத்திருக்கிற மாற்றுபடியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனை இதோ ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்கு வாலிப பிள்ளைதான் தகுந்த தேவையான ராஜ்யத்தை கட்டணும் உங்களுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்த வேண்டும் ஆண்டவரே அந்த தாகம் இருக்கும் உங்களுக்கு உதவி நடத்தி காத்துக் கொள்வார்கள் ஆண்டவரை தாக்கனே இந்த வேலையில இருக்கப்பா முற்றிலும் கொடுக்கிறேன் ஆண்டவரை உள்ள வாழ்க்கை ஜீவனத்தின் ஆண்டவரே தாக்கனே ஐயா பிள்ளைகளை விலைக்கு காத்துக் கொள்ளும்படியாக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரை தாக்கனே ஆவியானவரே முடியும் ஆண்டவரை ஆண்டவரை நல்ல ஆண்டவரை தந்தையை கண்டடைய உங்களால் மாத்திர நடத்த முடியும் ஆண்டவரை
ஒவ்வொரு வாழ்வு சகோதரியும் ஒப்பப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே ஆண்டவரே இந்த ஆண்டவர் சத்தமாய் அந்நிய காதல்களுக்கு விலக்கி அந்நிய லோகங்களுக்கு விலக்கி பிள்ளைகளை காக்கப்பட்டபடியாக ஆமீன் ஆமீன். உங்கள் சுமங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் உங்கள் எஜமானின் கண்களிலே கிருபை கிடைக்க கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் உங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்க போய் சிறிய அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நாங்க லூக்கா 22:31 படி நம்மை சூதிப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமை சுலகினால் பிடைக்கிறது போல சாத்தான் உன்னை பிடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த சோதனை வருகிற வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதை சகித்து கொள்ள வல்லமையும் அங்கு தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அவர்களுக்கு நிறைய வேணும் என்று சொல்லி இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய வேணும், யுவதிகளுக்கு நிறைய வேணும், பெண் பிள்ளைகளுக்கு நிறைய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அந்த சோதனையில இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேணும், விடுதலையாக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே, நன்றி என் பரலோக பிதாவே, நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலே தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பொருள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன்கோள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் தகப்பனே. அதன்படி தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்கு தகப்பனே நிறைய உபத்திரவங்கள் தகப்பனே. அப்பா, இப்பொழுது வாலிப பிள்ளைகளை பொல்லாத வழிக்கு சத்துரு அழைத்து சென்று கொண்டு போய் இருக்கிறான் தகப்பனே. அப்பா, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே. அப்பா, அதை போல வன்கொடுமைகளுக்கும் பெண் பிள்ளைகளை பாலாக்குகிறார்கள் தகப்பனே, விபச்சாரங்களுக்கும் பாலாக்குகிறார்கள் தகப்பனே. இப்படியாக சத்துரு ஒவ்வொருவரையும் அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறான் தகப்பனே. இப்படியாக வாலிப பிள்ளைகளை அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிற ஆபேலின் ஆவிகள், எசபேலின் ஆவிகளை உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து போடுகிறான் அப்பா, முறியடித்து போடுகிறான் தகப்பனே. பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, தன் வாலிப வயதிலே வருகிற இன்னல்களை ஜெயித்து அவர்கள் முன் செல்வதற்கான நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் யோசனையும் சிந்தனையும் கல்வி அறிவையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, எத்தனை இன்னல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தகப்பனே எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு முன்னேறி செல்வதற்கு தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, வாலிப பிள்ளைகளுக்கு இப்பொழுது இருக்கிற தகப்பனே பலவீனங்கள், கோபத்தின் ஆவிகளை தகப்பனே உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் முறியடித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வாலிப வயதிலே கோபத்தின் நிமித்தம் தகப்பனே, பொறுமை இல்லாதபடியினாலே தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகள் இடறி விழுகிறார்கள் தகப்பனே. இந்த பிள்ளைகள் பொறுமையாக நிதானத்தோடு சமாதானத்தோடு இருப்பதற்கு உம்முடைய சாந்த குணத்தையும் நிதானத்தையும் பொறுமையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா, கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் தகப்பனே. அப்பா, கல்வி பிள்ளைகள் படிக்கும் வேளையிலே தகப்பனே படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்துவதற்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுங்கள் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் செம்மையான வழியிலே செல்வதற்கு தகப்பனே உமது நூதனங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கற்று கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, வாலிப பிள்ளைகள் வலதுபுறம் சாயாமலும் இடதுபுறம் சாயாமலும் உம்முடைய செம்மையான வழியில் மாத்திரம் செல்வதற்கு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல தகப்பனே கற்பத்தின் கனி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது தகப்பனே.
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை தகப்பனே, பெற்றோர்களும் கோபமூட்டாமல் தகப்பனே, அன்பிலும் நிதானத்தோடும் வழி நடத்துவதற்கு தகப்பனே, ஒவ்வொரு பெற்றோருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பொருட்படுத்து. பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மூப்பருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படிவான பிள்ளைகளாக வளர்வதற்கு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரக்கமும் கிருபையும் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய கண்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவு கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் மதத்தை தழுவி கொள்ளாதபடி தகப்பனே, அப்பா, உம்முடைய அன்பையும் தகப்பனே, நல் வழிகளை கொண்டு உமது செம்மையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொருட்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொருட்படுத்து தகப்பனே. உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய நேச கரத்தினால் அரவணைத்து தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபங்கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் செம்மங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் ஆல்போன் சிசிலியாமாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு சொல்லோட்டம்மா. நீங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகள் கண்ணிகள் வைக்க அந்த நிலைமையிலே அவர்களை மாற்றும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணிகளிலும் விழாதபடி புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நல்ல பிதாவே, அப்பா பிதாவே, உங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உபதத்தால் வாலிப பிள்ளைகளே தெளியும் அப்பா. அப்பா பிதாவே, வாலிப பிள்ளைகள் உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை நம்பின விசுவாசிகளை நீர் ஒருபோதும் தள்ளிவிடாத தகப்பன் நீரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. அப்பா, உங்கள் ஜெபத்தை கேளும் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் மேல் உமது கண்களை திருப்பும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இன்றைய நாட்களிலே அவர்களுக்கு நடக்கிற கொடூரங்களும் அநியாயங்களை நீர் பார்க்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் அவற்றில் இருந்தவர்களை விலக்கியர்களும் தகப்பனே. அப்பா, இந்த கொடிய நடைமுறைகளிலிருந்தும் கூடாத நடைகளில் இருந்து அவர்களை விலக்கி காத்திரலும் தகப்பனே. இந்த விதமான கூடாத நடத்தைகள் அவர்களை விழுத்தாதே தகப்பனே. என்பான தகப்பனே, அவர்களுக்கு பாதுகாத்தவர்களை வழி நடத்தும் தகப்பனே. உமது பிள்ளைகள் அப்பா, உமது இரத்தத்தால் அவர்களை தெளியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் மேல் உமது கண்களை திருப்பும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது பிள்ளைகள் வருங்கால பிள்ளைகள் அப்பா, அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமது இரத்தத்தை தெளியும் தகப்பனே. அவர்களை ஒருபோதும் வலிவி போக விடாதே தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பன் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. வேலைக்கு போனாய், இந்த பாடசாலைக்கு போனாய், என் பிள்ளைகள் எப்ப திரும்பி வருவார்கள் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இயேசுவே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உமது இரத்தத்தை தெளித்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு கோடான கோடி செலுத்துகிறோம் அப்பா. அன்பான தகப்பனே, இன்றைய நாளிலே சங்கம வானொலிக்காக வருகிறோம் தகப்பனே. சங்கம வானொலியை தந்துங்களை ஜெபிக்க வைத்ததுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. எங்களை இவ்வளவு தூரம் நடத்தி செல்றதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, எங்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நடத்துற அத்தனை பேருக்காகவும் வருகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, லிசியண்ணா குடும்பம் தகப்பனே, சிஸ்டர் குடும்பம் மற்றும் அனைவரையும் ஜெபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே உமக்கு நன்றி, கோடான கோடி கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமீன் 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 ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்களுடைய கணவனோடும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். எங்களுக்கு ஆமேன் ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி வீணோ அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வீணோ 1 கொரிந்தியர் 7:4-5 படி மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதுக்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. இன்றைய நாட்களில் இந்த திருமணத்தை செய்து அங்கு சமாதானமற்று குடும்ப பிரிவுகள் இப்படியான வாலிப யுவதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி அவர்கள் நடக்கக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் இந்த வாலிப யுவதிகள் அந்த திருமண காரியங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி நடக்க உதவி செய்ய வேணும் என்று ஜெபத்திலே நடத்துங்க. மகா அன்பு மிரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, அப்பா, இந்த கிழமைகளின் கடைசி நாளிலே ஆண்டவரே இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களை வழி நடத்துகிறீங்களே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இன்று வென்றுமாக நீங்கள் எங்களை அப்பா நடப்பித்து வருகிறீங்களே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் மாறாத என் தகப்பனே கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சர்வ வல்லவர் ஆண்டவர், கிருபை மிகுந்தவர் ஆண்டவர். அப்பா தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற திருவனை யார் நீங்கள் ஆண்டவர். கர்த்தாவே, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தா. அப்பா, நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஆவியானவரே, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்னவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துகிற அன்புக்காக கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் உம்முடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாழுவது எவ்வளவோ கடினமாண்டவரே. அப்பா, அவற்றில் நின்று மாண்டவரே, எத்தனையோ பாவ வழிகளில் இருந்து பழக்கங்களில் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டங்களை காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவர் உலக ஆசைகளில் அப்பா தகப்பனை ஈடுபட்டு போகாதபடி, உலக ஆசைகளை ஏற்றுக்கொண்டு நடக்காதபடி என் தேவனே கர்த்தாவே, பரலோக ஆசைக்காக ஏங்கி நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறீங்கள் என் தகப்பனே கர்த்தாவே. ஆமாண்டவரே தகப்பனே, அந்த இடத்திலே நாங்கள் வந்து ஆண்டவரே நித்திய ஜீவனோடு நடக்கவும் ஆண்டவரே, நித்திய ஜீவமாய் அந்த இடத்திலே வாழும்படியாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்க ஆவியானவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா, நாங்கள் அந்த வழிகளில் வாழுவதற்காக நித்திய ஜீவனை அடைவதற்காக வாஞ்சிக்கிறோம் என் ஆவியானவரே. கர்த்தாவே தகப்பனே, இந்த உலகத்தின் வாழ்க்கை எல்லாம் ஒரு மாயை என் தகப்பனே. ஆமாண்டவரே தகப்பனே, பிரசங்கி எழுதி இருக்கிறது போல என் கர்த்தாவே, இந்த உலகில் வாழ்பவை நடப்பவைகள் யாவுமே மாயையே என்று. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்த பிள்ளைகளாக தகப்பனே, இதை அறிந்த பிள்ளைகளாக நடந்து என் தேவனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளா, உமக்கு கொண்ட பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழுகிற கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். அப்பா, நாங்கள் போகிற பலிகள் யாவற்றிலும் தகப்பனே நல்வழியாக நடத்த ஆண்டவர், நல் வழியில் நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே, போகிற பாதைகள் சரியானதாக நடக்காவிட்டாலும் என் தேவனே அப்பா, நீங்கள் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளையானதை எண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே, ஆமாவியானவர் எத்தனையோ ஆசைகளுக்கு இணங்கி ஆண்டவரே, எத்தனையோ 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 பொல்லாங்கனின் கையில் அகப்பட்டு போகிறோம் என் தகப்பனே. அப்பா, இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. இந்த நாளிலும் என் தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே. உம்முடைய பிள்ளைகளை நீங்க புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவர். உம்முடைய வாலிப பிள்ளைகள் என்ன குறைகள் இருந்தாலும் என் தேவனே, அந்த பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாமல் தேவன் ஆண்டவரே.
தகப்பனே அந்த பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் தெரியாமல் நடக்கிறார்கள் என் தேவனே. அந்த பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகளின் தேவனே. இனி வருங்காலங்களில் உம்முடைய வார்த்தைகளை அறிக்கையிடுகிற பிள்ளைகளின் ஆவியானவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கருத்திலே தருகிறேன் ஆவியானவரே. கர்த்தாவே இலங்கை மட்டுமல்லாமல் ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஜீவிப்பது உம்முடைய தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து நீங்கள் நடத்துகிறீங்களா ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் அறியாம செய்கிற காரியங்களினால் இந்த ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஜீவனை விட்டு ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் பாவ வழிகளில் ஆண்டவரை சிக்குண்டு சிதறி போகிறார்கள் என் தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகளை நாவியானவரை தற்கொலை முயற்சியினால் தற்கொலை செய்து ஜீவனை விடுகிறார்கள் என் ஆவியானவர். கர்த்தாவே நீங்கள் இதை எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவர், இந்த பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே இனி வரும் காலம் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஆண்டவர் சீரும் சிறப்புமாக வாழுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இந்த நாட்களில் என் தேவனே வாலிப பிள்ளைகளின் அப்பா திருமண காரியங்களை உம்முடைய காரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகள் அப்பா தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே ஞானத்தோடு நடக்கவும் ஆண்டவர், ஞானமாய் தங்களுடைய திருமணங்களில் ஆண்டவரே தகப்பனே தாங்கள் செய்ய போகிறது என்னவென்று அறிந்து ஆண்டவரே தங்களுக்கு ஏற்ற துணைகளை தேடவும் ஆண்டவரே. இவற்றினால் அப்பா தங்களுக்கு ஏற்ற துணைகளை அப்பா தேடி ஆண்டவரே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்த ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சிக்கலில் சிதறுண்டு போகாதபடி பிரிவினைகள் அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த திருமண காரியங்கள் திருமணங்களில் வராதபடி இந்த குடும்பங்கள் சமாதானத்தோடு தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து அன்னை கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே இந்த குடும்ப பிரிவுகளெல்லாம் ஏற்படுகிற வேதனைகள் அப்பா எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ குறைகள் ஆண்டவர் அப்பா எத்தனையோ விதமான எத்தனையோ வேதனைகள் ஆண்டவர் அப்பா எத்தனையோ இடங்களில் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர், நாங்களும் அறிகிறோம் என்ன ஆவியானவரே. கர்த்தாவே இந்த வாழ்க்கைகளில் ஆண்டவரே எந்த முறிவுகளும் வராதபடி அப்பா தகப்பனே இந்த பிரிவினைகளை பொல்லாத அசுத்தாவிகளின் கிரியைகளை தகப்பனே முறியடித்து போடுங்க என்ற ஆவியானவரை. கர்த்தாவே அப்பா இந்த குடும்பங்களை பிரித்து ஆண்டவர் அவர்களின் கண்ணீர்களையும் கதறுதலையும் கேட்கிற இந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அப்பா இந்த குடும்பங்களில் அந்த பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகளில் எடுத்து போடுங்க என்றவனே. கர்த்தாவே இந்த குடும்பங்களை பாதுகாத்து இந்த குடும்பத்தில் தனியாக இருக்கிறோம் கொடுங்க ஆண்டவரே. கொடுங்க ஆண்டவரே. இருக்கிறோம் அந்த கல்வியினை காணும்படி தகப்பனே கர்த்தாவே கர்த்தாவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த காட்டது, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆவியானவர் திக்கற்றவர்களோடு நான் கூட இருக்கிறேன் என்று. ஆம் தேவனே கர்த்தாவே அப்படியான திக்கற்ற பிள்ளைகளோடு தேவனே கர்த்தாவே நீங்கள் அவர்களோடு கூட இருந்து நீங்கள் அவர்களை வழி நடத்தி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தள்ளுவதில்லை தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்ன ஐயா தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த நாளிலும் தகப்பனே இந்த சங்கம வானொலியினோடு எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக ஜெபிக்க வைக்கிற அன்பிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த சங்கம வானொலியை கொண்டு நடத்துகிற அப்பா அந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தோடும் கூட இருந்த தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலி எந்த ஒரு தடங்களும் வராதபடி என் ஆவியானவரே தகப்பனே இதை மென்மேலும் சிறப்பாக நடத்தும்படி ஆண்டவரே
இந்த சங்கமாவானலியை ஆசீர்வதித்து மென்மேலும் பெரும்படியாக தகப்பனே அப்பா நாங்கள் வஞ்சிக்கிறோம் என்றவனே கத்தாவே இந்த சங்கமாவானலியை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் ஆத்துமாக்கள் அதிகமாக இந்த இடங்களிலே பெருகி நேரங்களை ஒதுக்கி ஆண்டவரே இந்த இடங்களிலே ஜபிக்க வைக்க போற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த இடங்களில் வந்துச்சு ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. நேற்று மின்றும் என்றும் மாறாத தகப்பனே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே நீங்கள் அப்பா வேளையிலும் எந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துற அன்பிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவர், எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவர், எங்களை வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, சோஸ்ரம் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு மேரி பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நீங்கள் அப்போஸ்தலர் 5:3 அங்கு பேதுரு அவளை நோக்கி அனினியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா செயல்படாதபடி, பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாதபடி இந்த வாலிப யுவதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இருக்கிற தேசங்களிலே இருக்கிற வாலிப யுவதிகளுக்காகவும் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற வாலிப யுவதிகளுக்காகவும் இந்த யுத்தங்களினாலே சேதப்படுகிற வாலிப யுவதிகளையும் தேவன் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே குடும்பமாக சந்ததியா நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எங்களோட குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் கூட ஆண்டவரே அப்பா இந்த மன அங்கலாய்ப்புக்குள்ள போகாதபடி, எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா எங்களோட குடும்பங்கள் சந்ததியில இருக்கிற பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உடைய சமூகத்திலே செபிக்கிறேன். உடைய வேலத்தை கரம் இவர்கள் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். குடும்பங்களையும் குடும்பங்களில் யார் வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களையும் ஆண்டவரே அப்பா ஆவியானவரை விசனப்படுத்தாதபடி, கோவப்படுத்தாதபடி, ஆவியானவருக்கு அடங்கி ஆண்டவரே ஊழியங்களுக்கு அடங்கி இருக்க கர்த்தர் செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து முடிய வரகரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அதே போல வானொலியில கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். ஐயா அவங்களுக்குள்ளையும் ஆண்டவரே அப்பா அந்த வாலிப ஜோதிகள் தேவனை ஆண்டவரே அப்பா கனவீனப்படுத்தாதபடி, தேவனை ஆண்டவரை மனஸ்தாவப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி, பரிசுத்த ஆவியானவரை வாழ்ந்து என் தேவனுக்காக மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபையாக வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். அதே போல இஸ்ரவேலில் உள்ள ஜனங்களை நான் நம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஐயா இஸ்ரவேலில் உள்ள வாலிபர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அவர்கள் கூட ஆண்டவரை தேவன் அறிகிற அறிவிலும் ஆண்டவரை வளத்திலும் தேவ கிருபையிலும் ஆண்டவரை மனுஷ மத்தியிலும் தயவும் கிருபையும் உள்ளவர்களாய் என் தேவனை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரை வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக தேவ ஆவியானவர் விசனப்படுத்தாதபடி, தேவ ஆவியானவருக்கு உட்பட்டவர்களாய் வாழ, தேவ ஆவியானவர்களை அறிந்து வாழ, தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தில வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இஸ்ரவேல் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஜோதிகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு செபிக்கிறேன். ஐயா ஒவ்வொரு யுத்தங்கள் நடக்கிற இடங்களையும் யுத்தத்தின் தேசத்தில் எல்லாம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தாய் தகப்பன் இல்லாதவர்கள், அனாதைகள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே விதவைகள வீட்டுல இருக்கிறாங்க, அனாதைகள வீட்டுல இருக்கிறாங்க, திக்கட்டுகள வீட்டுல இருக்கிறாங்க, கைவிடப்பட்டு தாய் தகப்பனால ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜோதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் தேவனை அறிகிற அறிவில மாத்திரம் இருக்கட்டும், தேவ பயம் மாத்திரம் வரட்டும், தேவ சிந்தை வரட்டும், தேவனை ஆண்டவரே வியாகுலப்படுத்தாதபடி, தேவனை விசனப்படுத்தாதபடி, தேவனை கோபப்படுத்தாதபடி ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து வாழ அந்த ஆவியின் சுவாசத்துக்குள்ள ஆண்டவர் இவர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல மூடி மரத்தை செபிக்கிறேன். ஐயா அதே போல இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். அதே போல இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஜோதிகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். வாலிப வயதுல
தன் சிஷ்யரை நினை என்ற வசனத்தின்படி என் தேவ ஆவியானவரை விசனப்படுத்தாதபடி தேவ ஆவியானவருக்கு அடங்கப்பட்டவர்களாய் தேவ ஆவியானவரை ஆண்டவரை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் தேவ ஆவியானவரை அறிந்து உணர்ந்து அவருக்கு கீழ்ப்பட்டவர்களாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்குள்ள ஆண்டவரே இந்த வாலிபர்களை ஆண்டவரை ஆண் பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் இவர்களுக்குள்ள தேவனுடைய பயம் உண்டாக்கட்டும், தேவ ஆண்டவரை ஞானம் உண்டாக்கட்டும், தேவனுடைய செயல் உண்டாக்கட்டும், தேவனுடைய கிருபை உண்டாக்கட்டும், தேவன் நியமித்த காரியத்தை அறிந்து கொள்ளட்டும். தேவன் என்னத்துக்காக எங்களை இம்மட்டுமாக ஜீவனோட வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ற அந்த காரியங்கள்ல என் தேவன்களுக்கு புத்திய ஞானத்தை கொடுத்து உண்மை விசனப்படுத்தாதபடி உமக்காக வாழ்ற சந்ததியா எழும்ப வேண்டும் என்று சொல்லி என் இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சுவதிகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் நீர் இந்த வண்ணமாய் செய்வீர் என்று விசுவாசத்தை செபிக்கிறேன் ஐயா. வாலிப சந்ததி ஆண்டவரே அப்பா மங்கேறுகிற திரியை அணைக்காதபடி இவர்கள் எல்லாம் மங்கேறுகிற திரியலா இருக்கிறபடினாலே என் தேவன் விளக்காய் இருந்தவர்களை ஆண்டவரை உமக்கு உம்முடையத்தில் அன்பு கொண்டு உமக்கு கீழ்பட்டு உமக்கு பிரியமானவர்களாய் நடக்க என் இலங்கை தேசத்து ஒவ்வொரு ஜுவதிகளையும் உடைய கரத்துல எங்கள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற ஜுவதிகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை செபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திர. நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. நாங்கள் டொனால்ட் பிரதரை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நாங்கள் ஹெர்னியூ என்ற அந்த தேவ பக்தனுடைய வாழ்விலே நாங்கள் 7 காரியங்களை காணக்கூடியதாய் இருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவ பயம் உள்ளவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன், நீதிமானாயிருந்தான், நல்லவன் என்று மற்றவர்களால் சாட்சி பெற்றான், உபவாசிப்பவன் என்று சொல்லி 7 காரியத்தை அவனுடைய வாழ்வில் இருந்து ஒரு முக்கிய அம்சமாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த 7 காரியமும் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே இருக்க வேணும். அவர்களுக்குள்ளே அப்படியான வல்லமை வர வேணும். பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் நிரப்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய மகனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 2 இன்டர்வியூ வர கிழமை போகிறார். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அவரோடு கூட இருந்து அவர் மிகவும் களைத்து விட்டார் அநேக இன்டர்வியூகளுக்கு போய். ஆகவே இதுக்காக அவர் சினப்படாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் தேவையான பிதாவே சோஸ்திரம் ஐயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா என் தேவனே. நன்றி ராஜா. இந்த வேண்டுகோளுக்காய் நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றி என்று சொன்னீங்களப்பா பிதாவே. என் தேவனே ஊற்றுங்கப்பா உம்முடைய ஆவியேசு ராஜா. தேவனே ஊற்றுங்கப்பா பிதாவே. என் தேவனே ஊற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. தேவனே இந்த கொர்நெலியோடு இருந்த தேவனே பிதாவே. தேவனே பிதாவே பெரிய காரியங்களை செய்யுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே அதுபோல் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றி தேவனே பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனே அப்பா பிதாவே. இந்த வாலிப பிள்ளைகள் மீது அப்பா பிதாவே உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இயேசு ராஜாவே. கடைசி நாட்களிலே வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனே பிதாவே. உம்முடைய ஆவியை ஊற்றி இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா. என்னுடைய பிதாவே உம்முடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவனே பிதாவே. உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இலங்கை தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் மீது அப்பா பூமி மீது ஊற்றுங்கப்பா இயேசு ராஜாவே. என் தேவனே ஊற்றி அப்பா பிதாவே. கிரியைகளை நாமத்தை என் தேவனே கிரியைகளை சேர்ந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான்னு சொன்னீங்க ராஜாவே. மாம்ச கிரிகள் அப்பா உலகத்தின் கிரிகள் தேவனே பிதாவே. செய்ய முடியாது சொன்னீங்க ராஜாவே. முடியும் செய்ய முடியாது சொன்னீங்க ஆவியாளவரே. உங்களுடைய பிதாவே உங்களுடைய கனியாளவரே. உங்களுடைய கனியாளப்பா பிதாவே. நீங்கள் எல்லாருக்கும் இந்த பொருளை செய்து முடித்தீர்கள் ஐயா இயேசு ராஜா.
கொடுத்தீங்க, ரத்தத்தை கொடுத்தீங்க, கொடுத்தீங்க இயேசு ராஜாவே. ராஜாவின் தேவன் சகலத்தையும் செய்து முடிந்தோம் பிதாவே. இந்த சத்திய நீங்கள் பார்க்கிறீங்களா பிதாவே. ராஜாவு என்றவனே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பேசுகிறீர்கள் சொன்னீங்களப்பா பிதாவே. ராஜா சுவிசேஷத்தை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா என் தேவனே. ராஜா சுவிசேஷத்தை அறிவிக்காமல் தடை செய்வன் நாமத்தாலே சுவிசேஷத்தை கேட்க தடை செய்கிற ஆவிகள் நாமத்தினாலே ராஜா நன்றி ராஜாவே. ராஜா வார்த்தை எழுதி கொடுத்து பிதாவே. விசுவாசிக்காம இருக்கிற சங்களை பார்க்கிறீங்களா ராஜா. 12 சொன்னீங்களப்பா பிதாவே. என்னை கல்வி சொன்னீங்களே ராஜாவே. அப்படியாக நீங்கள் அப்பா பிதாவே. ராஜாவே பிதாவே ராஜா ராஜா பரிசுத்தாவியானவரை அவிழ்த்து போடுவது அப்பா பிதாவே. பிதாவே பிதாவே இந்த செய்யுங்கப்பா பிதாவே. காரியங்களப்பா பிதாவே சொன்னீங்களப்பா. மொத்த 12:32 பிதாவே. பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் ராஜா செய்யுங்கப்பா. கடைசி நாட்களே எந்த சொன்னீங்களப்பா பிதாவே. ராஜாவேந்தவன் நன்றி அப்பா. நீங்கள் செய்யப்படுக்கா நன்றி அப்பா பிதாவே. நன்றி ஆவியானது அப்பா இருந்தவனே சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி அப்பா பிதாவே. ராஜாவே இருந்தவனே பிதாவே. உங்களுடைய கல்வி அன்பு செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி சுத்தாவியானவரே. நீங்கள் பேசுகிறாவியானவரப்பா. நீங்கள் நன்றி அப்பா பிதா. பரிசுத்தாவியானவரே சுவிசேஷத்தை அறிவியானவரே நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் ராஜாவின் தேவனை ஆவியானவன் பேசவன் நாமத்தினாலே பேசவன் நாமத்தினாலே பேசவன் நாமத்தினாலே அரசத்தை கலைப்பா இந்த பிள்ளைகள் மீதப்பா பிதாவே. விடுதலை செய்யுங்கப்பா.
ஆவியிலும் சகல அதிகாரப்பா பிதாவே, அந்த அதிகாரத்தை பிதாவே ஆவியானவர் என்றவனே விசுவாசக்கு எழுத்துக்களை நீக்கத்தக்கதாக சோதிக்கப்பட்ட பொழுது எழுத்திருந்தாவே ராஜாவே இதை கேட்கிறது வாசிக்கிறது அறிந்தாவே செய்யுங்க பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவரை நன்றி அப்பா பிதா மீட்டுக் கொள்ளுங்கய்யா, ரட்சித்துக் கொள்ளுங்கய்யா, ரட்சித்துக் கொள்ளுங்க விசுவாசமாய் பிதாவே தேவனே ஆவியானவரே இடையிலே போட்ட ஒரு காரியத்தை அப்பா பிதாவே இருக்கிறேன் என்றவனே பிதாவே இந்த பேச்சுவார்த்தை அப்பா பிதாவே இந்த சுருக்கி பேச்சுவார்த்தை அப்பா பிதாவே பேச்சுவார்த்தை அப்பா பிதாவே ஐயா ராஜாவே அந்த ராஜா செய்யுங்கப்பா சுத்தாவியானவரே செய்வதே விவசாய அதிகாரம் ராஜாவே நாமத்தினால் நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாகவே அந்த இடத்தை நீங்கள் அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி என்றவர்களே பொறுப்படும் ஐயா. ஆசீர்வதிகள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பா. மகனை பொறுப்படுங்களப்பா பிதாவே. பரிசுத்தரத்தாலே மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. உம்முடைய பிதாவே எல்லா சோதனையாக பரிசுத்தாவியானவரே உம்முடைய பலத்தினாலும் அன்பினாலும் தொலைந்த புற்றினாலும் அந்த நிரப்புங்கப்பா பிதாவே. மாம்ச கிரிகள் பிசாட கிரிகள் கிரிகள் நாமத்தாலே ஆவியினாலே நிரப்புங்கப்பா. ஆவியானவரே விசுவாசத்தை அந்த அதிகாரிகளை பொறுப்படும் ஐயா. கலவனை மூடும் அந்த நிசியை மூடுவப்பா பிதாவே. இந்த குடும்பத்தை ஆசீர்வதி ஆக்கின் மாற்றுமப்பா பிதாவே. நன்றி என்றவனே சுவஸ்தம் ஐயா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஜபத்தை கேட்டு பரிசுத்ததுக்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். மனதுருக்க ஜபத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய சமாதானத்தை விரும்பி
இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே அதிலே சும்மேலிய சமாதானம் வந்து எங்கள் தேசங்கள் நாடுகள் எல்லாம் சுவித்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன். ஆமீன் ஆமீன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய வந்து உம்முடைய சமூகத்திலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், ஊழியர்களுக்காய், ஊழியக்காரர்களுக்காய் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பிள்ளையோட தேவைகள், வாஞ்சகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகர மகிமையுமோக்குரியதும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கடந்த 1 மணித்தியாலம் 40 நிமிடங்களாக இணைந்து ஜெபித்த உங்களையும், அதே வேளையில் இணைந்து ஜெப ஆவியோடு இணைந்திருந்த ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு உங்களை காண்கிறார். திங்கட்கிழமை நேரடி ஒலிபரப்பு இருக்காது. எங்களுக்கு விக்டோரியா டே என்று அழைக்கப்படுகிற பேங்க் ஹாலிடே. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் நாங்கள் ஜூம் ப்ரே மீட்டிங் செய்கிறோம். ஒன்று இலங்கைக்காக, ஒன்று இன்னொரு சபையின் 5 வருட நிறைவுக்காக ஜூம் ப்ரே செய்கிறோம். அதற்கான காரியங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதே வேளையிலே சௌரி புவனேஸ்வரி அவர்கள் சண்டே ஸ்கூல் நடத்துகிறார்கள். அந்த சண்டே ஸ்கூலில் நீங்கள் இணைய விரும்புபவர்கள், ஜூமுக்கூடாக வாட்ஸ்அப்புக்கூடாக இணைய விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே போல் உங்களுடைய யாராவது யூத்ஸ் இருப்பார்களானால், நீங்கள் யூத்ஸ் வந்து காரியங்கள் செய்ய விரும்பினால், யூத் மீட்டிங்காக செய்ய விரும்பினால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் செய்ய முடியும். அந்த வகையிலே ஆயத்தப்படுத்துங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பேசான காரியங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திக்க இருக்கிறோம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன். செவ்வாய்க்கிழமை திரும்பமாக சந்திப்போம். ஆமீன். செவ்வாய்க்கிழமை. ஆமீன்.